ட்ரெய்லர்ல வருவேன்னு நிச்சயமா எதிர்பார்க்கல. எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். அதுல இருக்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் லெஜெண்ட். எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கிற, எல்லா ஸ்டேட்ல இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே உள்ள இருக்காங்க. ஸோ தேர் வாஸ் அ பிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ நானும் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் ட்ரெய்லர் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் நிச்சயமா நான் ட்ரெய்லர்ல எதிர்பார்க்கல. ஸோ ஹாப்பி. ஸோ அதே தான் எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க. பிக் பியோடய ட்ராவலா என்ன இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லாம வச்சது ட்ரெய்லர்ல தான் ரிவீல் ஆயிருக்கு. ஓகே. ஸோ ஹாப்பி ஃபார் இட். அப்ப ட்ரெய்லர்ல வராம இருந்தாலும் டைரக்டா 10ஆம் தேதி தான் உங்களுக்கு பிடிச்சிருப்பாங்க உங்களுக்கு. நிச்சயமா. ஏன்னா இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. ஏன்னா இட்ஸ் a ஸ்மால் ரோல் பட் குட் ரோல். பட் சரி படம் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம் அப்படின்றதுக்காக நான் இன்னும் அதை அப்படியே வச்சிருந்தேன். ஜஸ்ட் பிகாஸ் இது ட்ரெய்லர்ல நிறைய பேர் பார்த்ததுனால தான் முதல் தடவை எல்லாரும் பார்த்துட்டு கேட்டாங்க. சொல்லவே இல்லையே. ஏன்னா நார்மலா நம்ம முடிச்சுட்டு உடனே போட்டோஸ்லாம் போடுவோம். கண்டிப்பா. ஆமா. இது வரைக்கும் நான் எதுவுமே போஸ்ட் பண்ணாததுனால வந்த உடனே ட்ரெய்லர்ல பார்த்தோன்னே நான் ஒண்ணுமே போட்டோஸ் எனக்கு போடலாம் ஆனா இருக்கேன்னு. ஸோ அதனால எல்லாருக்குமே என்னோட சேர்ந்து என்ன சார்ந்தவங்களுக்கும் இது ஒரு சர்ப்ரைஸ் தான். ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான் எல்லாருக்குமே.